கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதியதொரு மாதத்தை காண செய்த என் அன்பு ரட்சகருக்கு நம்ம மனதார நன்றி சொல்லுவோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இந்த 10வது மாதத்தை காண செய்த ஏசப்பாவுக்கு கோடி நன்றி சொல்லுங்கள். நாங்களும் நன்றாக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக தந்த வாக்குத்தத்த வசனமாவது எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறான். ஒருவேளை கடந்த 9 மாதம் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிஞ்சும் பார்த்துருக்க மாட்டீங்க, தெரிஞ்சு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய காரியத்தை இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம மத்திய மார்க்கு லூக்கா யோவானில் பார்க்கலாம். சீசர்களெல்லாம் படகுல கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஆழத்தில் படகு கடந்து போயிருக்கிறது. அடித்தட்டில் ஆண்டவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, சீசர்களெல்லாம் அப்படி கலங்குறாங்க. ஆவேசம் ஆவேசம் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. பெரும் சூறாவளி காற்று கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அப்படியே அந்த கப்பல் கவிழ்கிறது போல இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, அந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அப்படி அமர்ந்தது கடந்து வந்தார்கள். அன்பு பிள்ளைகளே, அந்த அன்பு ரட்சகர் இந்த 10வது மாதத்தில் எந்த காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்தில் குழம்பி கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்கிறார். உங்கள் குடும்பத்தில் குழம்பி கொண்டு இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகள் மூலமாக குழம்பி கொண்டு இருக்கீங்களா? படிப்பின் காரியமா, வேலையின் காரியமா, திருமண காரியமா, கற்பமில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, அவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். இந்த 10வது மாதத்தில் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை தந்து உங்களை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்கிறார். பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. தேவனால் எல்லாம் கூடும். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வான். நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். உதவி செய்கிறா, பலம் தருகிறா, ஒவ்வொரு நாடும் கூட வருகிறா, ஒவ்வொரு நாடும் கூட வருகிறா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு நம்மோடு இருப்பதனா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஐயா, இந்த 10வது மாதத்தை காண செய்தீங்க, நன்றி அப்பா. இந்த புதிய மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டையா. என் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யா. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். எப்படி காற்றையும் கடலையும் இறையாதை அமைதலாக இருந்து சொன்னீங்களோ, அப்படி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எது தடையாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் அமைதிப்படுத்துவீராக. அப்பா, நீங்கள் கடந்து வந்து அற்புதத்தை செய்வீராக. என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்து அற்புதத்தை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.